இப்போ கார் வந்து எடுத்து வந்து 4 வருஷம் ஆச்சு, இல்லை 3 வருஷம் ஆச்சு, இல்லை 2 வருஷம் ஆச்சு. அந்த கிளாசி நேச்சர் புது வண்டி எடுத்த அன்னைக்கு இருந்த பாலிஷிங் நேச்சர் வந்து இன்னைக்கு இல்லவே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்? செராமிக் கோட்டிங் போகலாமா? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 30,000 40,000 கேட்குறாங்க ப்ராப்பராக பண்ணுற இடத்துல. சிலர் 12,000 13,000ன்றாங்க. ஆனால் எப்படி வந்து 40,000லேருந்து 12,000 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வந்து கொடுக்குறாங்க? இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் வந்து செராமிக் கோட்டிங் கிடையாது, டெஃப்லான் பாலிஷிங். இந்த டெஃப்லான் பாலிஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா மொத்தம் 5 ஸ்டெப் ப்ராசஸுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் வண்டி பாடி மேலே இருக்க டர்ட்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் வந்து சாண்டிங் ப்ராசஸ். ஸோ உங்கள் வெஹிக்கிளில் வந்து கம்ப்ளீட்டாக சாண்டிங் பண்ணி மேலே இருக்கக்கூடிய கிளியர் லேயரில் இருக்கக்கூடிய ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். மூணாவது ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிளியர் பண்ண ஸ்க்ராச்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஈவன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். நாலாவது வந்து உங்களுக்கு மீடியம் கட், அதாவது கிளாசினஸ் என்ரிச் பண்ணுறது. அஞ்சாவது வந்து ஹை கிளாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ் தான் டெஃப்லானில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்கள் வண்டி வந்து 3 வருஷத்துக்கு நல்ல கிளாஸியாகவே இருக்கும். நீங்கள் எங்கே டெஃப்லான் ப்ராசஸ் பண்ணினாலுமே கூட நின்று பாருங்கள் இந்த 5 ப்ராசஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. மினிமம் வந்து 5,000 ரூபாய் கம்மி யாராவது பண்ணினாங்க அப்படின்னா இந்த 5 ஸ்டெப் வந்து யாருனாலுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் வாங்குற அதே மெட்டீரியல்ஸ் அதே பிளேசஸில் தான் மற்றவங்க எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு பாலிஷிங் சர்வீசஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் எல்லாமே பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நீங்கள் கூட நின்று பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற மணி குவாலிட்டியான சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்களான்றதை நீங்கள் செக் பண்ணி உங்கள் வெஹிக்கிள் வந்து சர்வீஸ்க்கு கொடுங்க. தேங்க்யூ.